மல்லிப்பூ அல்வா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா முழுக்க முழுக்க தாம்பத்திய நிலையை நீடிச்சு கொடுக்கக்கூடியது. அதுதான் அதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். அந்த அல்வா சொல்லக்கூடிய கொலஸ்ட்ராலும் சரி, மல்லிகைப்பூ சொல்லக்கூடிய அந்த அரோமா ஆயிலும் சரி, விந்தணுக்களுடைய தூண்டுதலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது. அப்போ அதே மேம் பொண்ணுக்கு வாங்கி கொடுக்குறாங்க. பெண்கள் அணியும் போது கர்ப்பவாசல் திறக்கிறதுக்கு தான் அந்த விஷயங்களே. ஒரு ஒரு அரோமாவுக்கு ஒரு ஒரு விஷயங்கள் இருக்குது. இந்த வீடியோவில் வர மாதிரி மல்லிப்பூனால கர்ப்பப்பை வாய் திறக்குன்றதுக்கு சயின்டிஃபிக் எவிடன்ஸ் எதுவுமே இல்லை. உங்கள் சர்விக்ஸ் ஓப்பன் ஆகுறதுக்கு உங்கள் யூட்ரைன் கான்ட்ராக்ஷன்ஸ், உங்கள் ஹார்மோன் லெவல்ஸ், அப்புறம் உங்கள் பேபியோட ஹெட்டோட பொசிஷன் மட்டும்தான் தீர்மானிக்கும். ஸோ கர்ப்பப்பை வாய் திறக்கணும்னா மல்லிப்பூ வைக்கணும்னு அவசியம் கிடையாது. லேபர் ஸ்டார்ட் ஆகுறப்போ உங்களுக்கு யூட்ரைன் கான்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். ஒரு கான்ட்ராக்ஷன்ஸ் அப்பையும் உங்கள் கர்ப்பப்பை வாய் திறக்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி உங்கள் பேபியோட ஹெட்டு கீழே இறங்க இறங்க அது கண்டினியூஸ் ப்ரெஷர் உங்கள் சர்விக்ஸ் மேலே கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கு ப்ரெஷர் கொடுக்க கொடுக்க உங்கள் கர்ப்பப்பை வாய் ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும். மல்லிப்பூ ஸ்மெல் பண்ணால் கர்ப்பப்பை வாய் திறக்கும்னா எல்லா லேபர் வார்ட்லையும் மல்லிப்பூவே வச்சுருவாங்க. எந்த மெடிசின்ஸுமே வைக்க அவசியம் தேவை இருக்காது. அதனால் இந்த மாதிரி மித்ஸை நீங்கள் நம்பாதீங்க.